அனைவருக்கும் வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழன் கட்சியின் வேட்பாளராக நான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். என்னுடன் சேர்த்து புதிய தமிழன் கட்சியினர் 70க்கும் மேற்பட்டோர் தாக்கல் செய்கிறார்கள். தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தாக்கல் செய்கிறார். மற்றவினர் 68 பேர் வேறு வேறு தொகுதியில் இன்று ஒரே நாளில் புதிய தமிழ் கட்சியினர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறோம். குறிப்பாக 1000 ஓட்டு கூட ஒரு தொகுதிக்கு இல்லை சொல்லி ஒரு தலைவர் கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லி 32,000 வாக்குகள் தான் இருந்தது அப்படின்னு எப்படி எதிர்கொள்ள போறீங்க இந்த தேர்தலை? அவர் இதே மாவட்டத்தில் டெபாசிட் வாங்காதவர். அவர் சொல்வதெல்லாம் நாங்கள் பெருசாக பொருட்படுத்த வேண்டியது கிடையாது. அவர் டெபாசிட் வாங்கி அவருடைய கட்சி யார் சொன்னாரோ அவருடைய கட்சி 4வது 5வது இடத்துக்கு போகும். அவர் எப்படி தேர்தல் எதிர்கொள்ள போகிறார், தேர்தலுக்கு முழுக்க அவர் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். எங்களை பற்றி அவர் கவலை கொள்ள தேவையில்லை. ஆனால் அவர் அரசியலில் இதுக்கு பிறகு அரசியல் நீடிக்கப் போவது கிடையாது. இல்லை, குறிப்பாக பின்தங்கிய தொகுதியாக தான் நெல்லை சட்டமன்ற தொகுதி இதுவரை இருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் வரும்போது தாமிரபரணி ஆற்றை பாதுகாத்துடுவேன், தொழிற்சாலை மாணவர்களை கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. உங்களோட தேர்தல் வாக்குறுதியை என்ன சொல்கிறீங்க? வேட்புமனு தாக்கல் செய்தாலே பல திட்டங்களை கொண்டு வருவோம். அதே 50 வருஷமாக ஒரே திட்டங்களை சொல்வது வழக்கமாக இருக்குது. இந்த தொகுதியை சிங்கப்பூர் போல மாற்றிடுவேன், துபாய் போல மாற்றிடுவேன் என்றெல்லாம் சொல்வதற்கு வெறும் வாக்குறுதிகளை கொடுத்து வருவதற்கு கிடையாது. நாங்கள் வரவில்லை. இந்த தொகுதியில் பெரும் சமூக சிக்கல் இருக்குது. அதை முக்கியமாக நாங்கள் கையாளுகிறோம். மேலும் அடிப்படை வசதிகள் பெரும் துயரத்துக்குள்ளான மக்கள் இருக்கிறார்கள். மானூர் பகுதி வெறும் திருநெல்வேலி சட்டமன்றம் வெறும் மாநகராட்சி மட்டும் கிடையாது. மானூர் பகுதி போன்ற விவசாய நிலங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அங்கே நீர் மேலாண்மை பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. அந்த நீர் மேலாண்மை பிரச்சனைகளும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே இந்த திருநெல்வேலி பழைய பேரோடு இருக்குதே தவிர அது ஒரு சிட்டி ஒரு நவீனமயமாக்கப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளராக நான் இருப்பேன் என்று உங்கள் எல்லாத்துக்கும் உறுதியளிக்கிறேன். நாங்குநீரில் உள்ள பெரிய குளத்திற்கு தண்ணி கொண்டு வருவது, சிற்றாற்றல் மூலமாக தண்ணி கொண்டு வருவது பல நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இதுவரை நீக்கிற மாதிரி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி தான் மானூர் பகுதி. அதுக்கு ஏதாவது புதிய வழி வச்சுக்கன்னா பல முறை அண்ணா பொறியாளர் மாணவர்களும் பல ஆய்வுகள் செஞ்சு அதை தண்ணி கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகலான்னு இல்லை, தண்ணி கொண்டு வர முடியாத சூழல்லாம் கிடையாது. அது பம்ப் பண்ண வேண்டியது இருந்தால் பம்ப் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கான ஒரு எண்ணம் வேண்டுமே தவிர அது பண்ண முடியாதுன்னெல்லாம் இருக்க முடியாது. எதுவும் பெரிய பெரிய திட்டங்கள் இப்போ அவினாசி அத்திக்கடவு திட்டம் எல்லாம் அந்த கொங்கு பகுதியில் நிறைவேற்றப்படுகிறது. அதை விட ஒன்றும் சிரமமானது கிடையாது. அதுபோல் இதுவும் நிறைவேற்றப்படக்கூடியது தான். ஆனால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தாலும் அதற்கு பிறகும் போராட்டங்களை அரசுகளை நெருக்கடி கொடுத்து அதை உண்டாக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இதுக்கு திருநெல்வேலி சட்டமன்றத்தை இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் 5வது வாருங்கள், எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களோட தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எங்கள் புதிய தமிழ் கட்சிக்கு என்று கணிசமான வாக்குகள் உள்ள தொகுதி இது. எங்களுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் முதல் களம் கண்டு 96ல் களம் கண்ட தொகுதி இது. அப்போதே 60,000 வாக்குகளுக்கு மேல் பாராளுமன்ற தொகுதியில் வாங்கியிருக்கிறார். மேலும் மானூர் பகுதியிலும் புதிய தமிழ் கட்சிக்கு வலுவான பகுதி. அங்கே தனியாக சேர்மன் எல்லாம் எடுக்கக்கூடிய பகுதி தான் புதிய தமிழ். அந்த வகையில் எங்களோட வெற்றி வாய்ப்பு இந்த 4, 5 முனை 6 முனை போட்டியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இல்லை, குறிப்பாக நீர் ஆதாரம் மானூர்னாலே தாமிரபரணி ஆறு. நீங்கள் தாமிரபரணி ஆறோட நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும். குடிக்கவோ முடியாது சொல்லி ஒரு அறிக்கையே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது மீறி தான் மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. இதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது புதிய திட்டங்கள் இருக்கா? ஏன்னா நீர் மேலாண்மை என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக இருக்குது. அதுவும் வற்றாத ஜீவநதியாக இருக்குது. இதுக்கு எதுவும் வழிவகை வச்சுருக்கீங்களா? அது ஒரு நதி என்று மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழகத்தில் எல்லா நதிகளும் நிலைமை மோசமாக தான் இருக்குது. அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாக தான் இருக்குது. அப்போது அது வெறும் ஒரு நதிக்கு மட்டுமே சட்டங்கள் இயற்ற முடியாது. நீங்கள் இந்த சட்டசபையில் போட்டி போடுங்க. அதான் ஒரு சட்டசபை என்றால் ஒரு தொகுதிக்குள்ளே மட்டும் முடங்குவது கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய, இந்த மக்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் தான் இருக்க போகிறாங்க. அந்த தொகுதி மட்டும் பற்றி பேசுறது குறுகிய மனநிலையில் இருக்கக்கூடாது. எல்லா நதிகளையும் காப்பாற்றணும். அதற்கான சட்டங்களை தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய எல்லா நதிகளுக்கும் உண்டான சட்டங்களாக தான் இருக்குமே தவிர தாமிரபரணிக்கு மட்டும் ஒரு சட்டம் போட முடியாது. அந்த வகையில் எல்லா நதிகளையும் பாதுகாப்பதற்கு நதிகளிலிருந்து நீரை நேரடியாக குடிப்பெற அளவுக்கு தான் வெளிநாடுகளில் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அது சாக்கடை கொண்டு போய் கலக்கிறது, குப்பை கொட்டுவது, மணல் அள்ளுவது என்று பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதையெல்லாம் நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது போன்ற சட்டங்களை இயற்றுவதற்கு புதிய தமிழ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள். கூட்டணிக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணீங்க. ஏற்கனவே கூட்டில் இருந்தீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில். இப்போ இந்த வாட்டி தனியாக களம் பண்ணுறீங்க. இது எப்படி ஒரு டிராபாக கருதுறீங்களா, பின்னடைவாக பார்க்குறீங்களா? இல்லை, கூட்டணியை மட்டும் நம்பி எங்கள் புதிய தமிழ் கட்சி கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று ஒரு கூட்டணிக்கு முயற்சித்தோம். அந்த கூட்டணி சரியாக அமையவில்லை. அதற்காக நாங்கள் தேர்தலை சந்திக்காமல் இருக்க முடியாது. நாங்கள் எங்கள் புதிய தமிழ் கட்சி கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் 96 கட்சி துவங்கியதிலிருந்து ஒரு தேர்தல் கூட
தவற விடாமல் அனைத்து தேர்தலும் புதிய தமிழ் களம் கண்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் இந்த களம் காண்கிறோம். 70 தொகுதியில் களம் காண்கிறோம். ஒரு 15 முதல் 20 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே உள்ளது. முதல் முறையாக நீங்கள் பொது தொகுதியில் போட்டிடுறீங்க. ஓகே. பொது தொகுதியில் எல்லாரும் போட்டியிடலாம், நானும் போட்டியிடலாம். எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எதுக்கு நான் எதுக்கு தனியாக பார்க்கணும்? பொது தானே. நான் எல்லாருமே பொது தொகுதியில் போட்டியிடுறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கு. இல்லை பொது தானே. தனித்தொகுதி அட்வான்டேஜ் இருக்கும். தனித்தொகுதின்னா ஒரு அட்வான்டேஜ் ஏன் அட்வான்டேஜ் இருக்கு? பொது தானே. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, பொது தொகுதியில் வந்து நிற்கலாமா அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் அந்த கேள்வியில் இருக்கிறதா எனக்கு தோணுது. பொதுனா பொது, நானும் போதும், நீங்களும் போதும், எல்லாரும் போதும், அவ்வளோதான். யார் வேணாலும் நிற்கலாம். அதில் ஏன் நான் நிற்கிறது ஒன்றும் பெரிய பெரிய பொது தொகுதி நிற்கிறேன்னுங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, நான் எஸ்சி நான் போய் பொது தொகுதியில் நிற்கிறேங்கிறதெல்லாம் கிடையாது. பொதுதான். கடந்த முறை கிருஷ்ணசாமி சொல்லும் போதே தென்காசி என்பது தனித்தொகுதியாக ஒதுக்கப்பட்டது, அதனாலதான் நான் தொடர்ந்து நிற்கிறேன். அதனால எல்லாம் நாங்கள் நிற்கல. அப்படி சொன்னார். சொல்லும்போது 96 சொன்னது. நான் சொன்ன போதுல 96ஆம் ஆண்டு இதே திருநெல்வேலி சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியாக இருந்தது. அப்போ டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தொகுதியில் போட்டிட்டார். அப்போது இது பொது தொகுதி தான், தனி தொகுதினெல்லாம் பார்க்கல. எங்களுடைய வாக்குகள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் போட்டிடுவோம். 70 தொகுதியில் புதிய தலைமை வச்சு போட்டிடுது. எத்தனை தனி தொகுதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் பொதுனா பொது, தனினா தனி, அவ்வளோதான். அது அரசுகளுக்கு தான் பொது, தனியெல்லாம் எங்களுக்கெல்லாம் எல்லாமே பொது. இல்லை, நீங்கள் இப்போ நிற்கிறனால யாருக்கு சாதகமாக அமையும்? யாருக்கு சாதகமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். சரி, ஓகே.